So welcome to Yokesh University guys. So in the class நம்ம என்ன பார்க்க போறோம்னா total supply, max supply, circulating supply. So இது மூணு பத்தி தான் வந்து பார்க்க போறோம். What is total supply and max supply and circulating supply. ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல போனால் இந்த காயின் மார்க்கெட் கேப்பு இந்த கிரிப்டோ ஸ்பேஸ்லாம் நான் வந்து 2016-15 வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ எல்லாமே சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆல் ஐ லெஃப்ட் கிரிப்டோ. அதுக்கான தனி ரீசன் யூ வில் லேர்ன். யூ வில் கெட் இட் ஆன் மை வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். நம்ம டாபிக் உள்ள போகலாம், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காயின் டோக்கன் எடுத்துக்காங்க. எப்பயுமே வந்து மார்க்கெட் கேப் இருக்கும். மார்க்கெட் கேப்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி மார்க்கெட் கேப்னா நம்ம சேர்த்து பார்த்துடலாம். அதோடைய டோட்டல் வேல்யூ. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு ஐஃபோன் நான் வந்து ஒரு ஐஃபோன் ஓனர் நான், ஓகேவா? நான் வந்து 10 ஐஃபோன் உருவாக்குறேன். ஒரு ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ₹10. அப்போ நான் இப்போ 10 ஐஃபோன் உருவாக்கி வச்சுருக்கேன், கரெக்டாக? இப்போ என்னோட 10 ஐஃபோனோட வேல்யூ வந்து எவ்வளோவா இருக்கும்? ஒரு ஐஃபோனோட ₹10 10 ஐஃபோனோட வேல்யூ ₹100. அப்போ என்னுடைய டோட்டல் 10 ஐஃபோனோட வேல்யூ ₹100 இருக்குல்ல, இதுதான் மார்க்கெட் கேப் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காயின் அண்ட் டோக்கனையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு டோட்டல் வேல்யூ இருக்கும். அதுதான். ஸோ மொத்தமாக வந்து $116 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XRPன்ற ஒரு காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதேமாதிரி வால்யூம் உங்களுக்கு தெரியும், அது பை அண்ட் செல் பண்ணுறது நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது. அண்ட் இந்த FDV இதை பற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடலாம். இது நீங்கள் பெருசாக வந்து மைண்டில் போட்டுக்க வேணாம், குழப்பம் உங்களுக்கு. அண்ட் வில் கோ வித் ஹோல்டர்ஸ். எத்தனை பேர் இதை ஹோல்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 491 lakhs, அதாவது 4 லட்சத்துக்கு 5 லட்சம் பேர்கிட்ட இந்த XRP வந்து வச்சுருக்காங்க. டோட்டல் சப்ளை. ஸோ டோட்டல் சப்ளைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை உருவாக்கும் போது மொத்தமாக எவ்வளோ காயின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 100 பில்லியன். ஓகே, 100 பில்லியன். ஸோ தான் மிஞ்சி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து 99.98 பில்லியன் XRPs வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயினை உருவாக்கும் போது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே மேக்ஸிமம் சப்ளை இருந்தோ பாருங்க, பக்கத்தில் 99 சப்ளை இருக்குது. என்ன ப்ரோ இதில் வந்து கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்குது, மேபி பர்ன் பண்ணியிருக்கலாம், தோணும். ஸோ மொத்தமாக வந்து கிரியேட் பண்ணது 100 பில்லியன் XRP. அதேமாரி வந்து டோட்டலாக வந்து சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 99.98 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி இருக்குது. டோட்டல் சப்ளைனா கொடுத்துருக்காங்க, இருக்குது, ஓகேவா? அண்ட் சர்க்குலேட்டிங் சப்ளைனா என்னென்னா 60, அதாவது புழக்கத்தில், அதாவது மக்கள் கையில் மற்றெல்லாம் வந்து அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் தட் ஆர் சர்க்குலேட்டிங் இந்த மார்க்கெட் அண்ட் பப்ளிக் கிட்ட எத்தனை பேர்கிட்ட வந்து இந்த காயின்ஸ் இருக்கோ 60 பில்லியன் 60 பில்லியன் XRP காயின் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கையில் வந்து இருக்குது. யாராக வேணாலும் இருக்கலாம், நான் இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், பணக்காரன் யாராக வேணாலும் இருக்கலாம், இல்லை வந்து சிஎம் பிஎம் இல்லை யார் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் வச்சுருக்கலாம் இந்த 60 பில்லியன் பீப்புள்ஸில். ஓகே, தட்ஸ் திங். அண்ட் யா, ஸோ இதுதாங்க. இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு அவுட்லுக். டோட்டல் சப்ளை ஒரு காயினுக்கு எப்பயுமே வந்து ஒரு டோட்டல் சப்ளை இருக்கும், விச் இஸ் 100 பில்லியன் XRP. அண்ட் மேக்ஸ் சப்ளை, சாரி, டோட்டல் சப்ளை வந்து 99.98 இருக்குது. அண்ட் மேக்ஸ்னு ஒரு சப்ளை இருக்கும், அதாவது டோட்டலாக அந்த காயினை உருவாக்கும் போது கேட் பண்ணது. அண்ட் சர்க்குலேட்டிங் புழக்கத்தில் இருக்கிறது காயின்ஸ். ஸோ இப்போ அப்படியே நம்ம மற்ற இது போனோம்னு வச்சுக்கலாம். வில் கோ வித் BNB. ஸோ BNB வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டோட்டல் சப்ளை வந்து 137 மில்லியன் தான். 137 மில்லியன் காயின்ஸ் வந்து BNB இருக்குது. மேக்ஸாக சப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 137. போத் ஆர் சேம், சில டைமில் ரெண்டுமே சேம். அதேமாதிரி சர்க்குலேட்டிங் சப்ளை பாருங்கள் 137.73. புழக்கத்தில் எல்லார் கையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் கொடுத்துருவாங்க. இப்போ சில இதெல்லாம் நீங்கள் XRPயில் பார்த்தீங்கன்னா மிச்சம் இதெல்லாம் இல்லையே ப்ரோ, மிச்சம் ஒரு 10 மில்லியன் 20 மில்லியன் மிஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து இந்த காயினை கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்ட்டில் வந்து வச்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி இதுக்கு வந்து ஒரு தனி ஒரு டாபிக் வந்து நம்ம போகலாம். இப்போ நீங்கள் சோல்னா பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதுக்கு மேக்ஸ் சப்ளை வந்து கிடையாது, அன்லிமிட்டடாக இருக்குது. ஏன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட். ஸோ அதை பொறுத்து வந்து அப்கமிங் லைஃப் ஸ்பேனை பொறுத்து வந்துருக்கு. அதுமாரி ஒரு காயினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் சப்ளை, டோட்டல் சப்ளை, சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து இருக்கும். டோட்டல் சப்ளைனா மொத்தமாக இருக்கிறது, மேக்ஸ் சப்ளைனா மேக்ஸ், ஓகேவா? ஸோ இப்போ வந்து 700ன்றது ஒரு மேக்ஸ், 614 615 தான் டோட்டலாக வந்து இது பண்ண முடியும் அப்படின்றது ஒரு டோட்டல் சப்ளை. சர்க்குலேட்டிங் ஒரு 500 400 புழக்கத்தில் இருக்குது, மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா they will be having, அவ்வளோதான். ஸோ இப்படி புரிஞ்சுக்கிங்க. ஐ திங்க் எதுவும் குழப்பம் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ். அண்ட் உங்களை அடுத்த கிளாஸ் சந்திக்கிறேன். அண்டில் தென், பை.